ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்னம்மா பார்க்க போகிறோம்? என்னுடைய ஐடி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஐடி கலெக்ஷன் நூம்பு மாதிரி இருக்கும். 200 கூட ஒர்த்தாக இருக்காது. பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாரி கைஸ், என்ற நெட்டில் என்ற வீடியோ போடவே சரியாகிருது. டவுனே பண்ண முடியலை. டவுனில் 1-2 பண்ணியிருக்கேன் மட்டும். சாரி கைஸ். எல்லாம் பாருங்கள். எல்லாமே ஓஜியில் விட்டது. பனியனும் இது ஓஜி. எல்லாமே 30 ரூபா ஆஃபரு. லக்கி வேர் மிச்சி சாப்பிட்டேன் விட்டது. பேண்டெல்லாம் பாருங்கள். இந்த ஐடி இப்போ எத்தனை ரூபாய்க்கு போகணுன்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற வச்சுட்டு நான் பார்க்க. அடுத்து பாதி பேர் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க கைஸ். பாதி பேருக்கு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுன்னா அவங்க எனக்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் ஏற எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா கைஸ். முதல்ல ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் கைஸ். அந்த யூடியூப் சேனல் போயிடுச்சு. அது 3K பக்கம் வச்சுருந்தேன். இது 2வது யூடியூப் சேனல் நியூவாக தொடங்கியிருக்கேன் கைஸ். நீங்கள் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நல்லா பேசலாம் கைஸ். என் கூட யூஐடி தரி நல்லா பேசலாம். 1v1லாம் போடலாம் கைஸ். நீங்கள் கூப்பிட்டனோடய நான் வருவேன் கைஸ். மற்றவங்கள மாதிரி இல்லை. நான் மற்றவங்கள மாதிரி ஃப்ரெண்டு ரெக்கிச்செல்லாம் அழைக்க மாட்டேன். யார் 10-100 பேர் எனக்கு ஃப்ரெண்டு ரெக்கிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க ஃப்ரெண்டு ரெக்கிச்சு வைக்கப்படி. நான் எல்லா ஃப்ரெண்டு ரெக்கிச்சும் அழிக்கப்படி. ஏனோ கூப்பிட மாட்டேன். இது கூப்பிட்றாங்க நைட்டு ஆள் 10லேருந்து. பேடு பைண்டு நம்ம ஃப்ரெண்டு தான். இந்த வீடியோ போடணுமே 4 பேர் போட்பாங்க. அதெல்லாம் பத்தலை. நைட்டு எல்லா பேரும் போயிருப்பாங்க. டீம் 10ல் வேல்டு பேர் கூட. இப்போ நம்ம இன்னும் அவங்க கூட்டிகிட்டு போகணுன்ட்டு இன்வைட் பண்ணுவாங்க. இல்லைன்னா மற்ற நேரம்லாம் இன்வைட்டே பண்ண மாட்டாங்க. எமௌண்ட்டெல்லாம் பாருங்கள், பேசிக்கிட்டே இல்லை. எமௌண்ட்டு பாருங்கள், எல்லாமே நூப் மாதிரி எமௌண்ட்டு தான். பார்த்துங்க. எல்லாமே ஓசியில் விட்டது. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எவ்வளோ வைக்கி அவங்கள்ட்ட. அடுத்தது நான் லெவல் 66. அடுத்தது நீங்கள் எவ்வளோ லெவலுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது கையில் ஒரு ஹிண்டு மட்டும்தான் இருக்குது. ஸ்பெஷலில் கலெக்ஷனை பேக்கை பார்த்துவாங்க. பாதி டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டி. எல்லாமே பேக்கு, லூட் பாஸு, பேராசூட்டு, ஸ்கேட்டிங் போர்டு அதெல்லாம் ஒரு நாள் கூட டவுன்லோடே பண்ணிக்க மாட்டி. என்ன மாதிரி கண்டென்ட் போடணுன்ட்டு சொல்லிடுங்க. எனக்கு தெரியலை. நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போடணுன்ட்டு. அடுத்தது வெஹிக்கிளுக்குள்ளே போகலாம். எல்லாமே ஓச்சியில் கொடுத்துருச்சு. முக்கியமாக நீங்கள் எல்லாம் டாப்அப் பண்ணாதீங்க கைஸ். இந்த கேமு எப்போ இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் ஃபேனு எப்படியாச்சும் போயிடும் கைஸ். நம்மகிட்ட எதுவும் நிரந்தரமாகவே இருக்காது கைஸ். எந்த வழினாலும் போயிடும் கைஸ். அந்த கேமுக்கு டாப்அப் பண்ணாதீங்க. அப்படி டாப்அப் பண்ண ஆசை இருந்தால் 30 ரூபா ஆஃபர் மட்டும் போடுங்க கைஸ். 30 ரூபா ஆஃபர் வந்தால் அதுவும் 300 டைமண்ட் மட்டும் வந்தால் போடுங்க கைஸ். நான் 100 டைமண்ட் ஒரு 2 ஆட்டை போட்டிருக்கேன். 30 ரூபா ஆஃபர் எதுக்குத்தான் போட்டிருக்கேன்ட்டு போட்டோன்னே யோசிப்பேன். ஆனால் முன்னாடி யோசிக்க மாட்டேன். அடுத்தது என்னோடய வெப்பன் கலெக்ஷனை பார்ப்போம். செர்ச் கலெக்ஷனே நூப்பு மாதிரி இருந்தால் வெப்பன் கலெக்ஷனு எல்லாமே நூப்பு கைஸ். எம்ப்ளன்னு ஏக்கியா எல்லாமே நூப்பு. ஹேரு எல்லாமே நூப்பாக வச்சுருக்கேன். M14 எல்லாமே. க்ரோஸாலாம் டவுன்லோடே பண்ணலை. நம்மள்கிட்ட கன்கின்னு முக்கியம் இல்லை, நம்மகிட்ட கில் தான் முக்கியம். அப்படி யாராச்சும் என்ன கன்கினே ஒன்றும் இல்லைன்னா நான் அப்படித்தான் சொல்லுவேன் கைஸ். நம்மள்கிட்ட செச்சும் கன்கின்னு இருந்து. ஆனால் நான் சொல்கிறேன் கைஸ், கன்கின்னு இருந்தால்தான் கொஞ்சமாச்சும் அடிக்க முடியும். நான் 100% சொல்லி. இப்போ ஒரு எனிமே அடிக்கிறீங்க. இப்போ MP40 ஒரு 6 புல்லட்டு மண்டையில் வைக்கிறீங்கன்னா, நார்மல் ஸ்கின்னுன்னா 6 புல்லட்டு வைக்கிறீங்கன்னா 6ல் செத்து போயிடும். அதே லெஜெண்ட்ரினா ஒரு 5-4ல் செத்துடுவேன் கைஸ். அதுதான் டாப்அப் பண்ணணும். இந்த கேமுக்காக டாப்அப் பண்ணி வேஸ்ட் தான் கைஸ்.
30 ஆஃபர் அப்படி வேணால் போடலாம். அதே போடுறது தப்புதே. ஆனால் நீ போடுவீனான்னு தெரியல, போட்டாலும் தான் போடுவீங்க கைஸ். இந்த கேமுக்கு டாப்அப் பண்ணுறது வேஸ்ட்டு கைஸ். ஆமாம், டாப்அப் பண்ணாமல் ஆனால் டாப்அப் மட்டும் பண்ணலைன்னா எல்லா பேரும் நூபு ஒன்றெல்லாம் ஒன்று இருக்கா, எமௌண்ட் இருக்கா, செஸ் கலெக்ஷன் இருக்கா அப்படித்தான் சொல்லுவாங்க கைஸ். காய்ஸ் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க கைஸ். நீங்கள் உங்கள் கன்கஷனை வச்சே ஆட கற்றுக்கோங்க கைஸ். நீங்கள் ஒரு நாள் உங்கள் ஸ்கில்லு வெளியாகும் கைஸ். அதை பார்த்து அவங்க நம்ம எதுக்கு இப்படி சொல்லணும் அப்படி அவங்களே திருந்துற மாதிரி ஆகணும் கைஸ். கைஸ் ஆடி மாதம் இல்லை, உங்கள் ஊரில் நிறையா ஊரில் திருவிழா வந்திருக்கோம். எங்கள் ஊரில் 3 நாளைக்கு முன்னாடிதான் முடிஞ்சிருக்கு. ரேடியோ எல்லாமே பாட்டு போட்டனால வாய்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ கூட போட முடியல. சாரி கைஸ். இவ்வளோ ரெண்டாக இருக்குது. இன்றைக்கியோட நெட்டு காலியாகிரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் முழுக்க நான் கலெக்ஷனை பற்றி பேசாமல் நான் வாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு போகிறேன் கைஸ். பாய் கைஸ். நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். போயிட்டு வரேன் கைஸ். பாய். எல்லாமே சேஃபாக இருங்க கைஸ் வீட்டில்.